சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் 4வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, விபீஷணன் ராமபிரான்ட்ட வந்து சரணாகதி செய்து ஆகாசத்திலே காத்திருக்கிறான். இந்த பக்கம் சுக்ரீவனும் மற்ற வானரர்களும் இந்த விபீஷணனை ஏத்துக்க கூடாதுங்கிறான். சுக்ரீவன் சொல்றான், கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டு வரான், இவனெல்லாம் ஏத்துக்கலாமான்னு தன் ட்ராக் ரெக்கார்டை மறந்து சுக்ரீவன் சொல்றான். அங்கதன் சொல்றான், ஒரு ஒற்றனை வைத்து இவனை கண்காணிப்போம், தேறினா வச்சுக்கலாம், தேரலைன்னா அனுப்பிடலாம், இவன் பேர்ல சந்தேகமா இருக்குங்கிறான். சரபன்கிற வானரம் சொல்றான், இவனை முதல்ல சோதிச்சு பார்க்கணும், இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல, ஒருவேளை நம்மள கொல்ல வந்தானோ என்னமோங்கிறான். ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், அவர் சீனியர் சிட்டிசன் ஃபார்முலால பதில் சொன்னாராம். அது என்ன சீனியர் சிட்டிசன் ஃபார்முலான்னா, ஒரு மாசம் தள்ளி போடு, அவ்வளவுதான், அப்புறம் அவன் வந்தா பாத்துக்கலாம். ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், அதனால அவர் சொல்லிட்டார், இவனை போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லு, அப்புறம் வந்தா பாத்துக்கலாங்கிறார். இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். ஆனா அத்தனை வானரர்களும் ஒருமித்த குரல்ல விபீஷணன் கெட்டவன், அவனை ஏத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறான். இப்ப ஹனுமான் பக்கம் திரும்புகிறான் ராமபிரான். அனுமனே, நீ சொல்லு, இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா? ஏன்னா கண்டவன் பேச்ச கேட்க கூடாது, கண்டவன் பேச்சதான் கேட்கணும். ஹனுமான் இலங்கைக்கு போய் பார்த்தவர், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க கூடாது. கண்டவன் யார் உண்மையாக கண்டவனோ பார்த்தவனோ அவன் பேச்சதான் கேட்கணும். நீ சொல்லுங்கிறார். அப்ப ஹனுமான், இந்த விபீஷணன் நல்லவன், நான் போய் இலங்கையில பார்த்தேன், நான் பார்த்தவரை இலங்கையிலேயே இவன் ஒருத்தன் வடிவில தான் தர்மம் இருக்கிறது, என் உயிரை காத்தவனே இந்த விபீஷணன் தான். இவனுடைய மனைவி சரமா, மகள் திரிஜடை, நல்ல தெளிவாகவே இது சொல்லப்பட்டுள்ளது. இவன் மனைவி சரமா, மகள் திரிஜடை, இவாள்லாம் தான் சீதைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அதனால இவனை ஏத்துக்கலாங்கிறார் ஹனுமான். இப்போ ராமன் ஒரு புன்னகை செய்யறானா. அப்போ காட்சி, த ஸ்டேஜ் இஸ் செட். உங்கள் மனத்திரையிலே காட்சியை நினைச்சு பாருங்கோ. விபீஷணன் ராமன் ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில சரணாகதி பண்ணி மேல காத்திருக்கான். சுக்ரீவனும் மற்ற அத்தனை வானரர்களும் இவன் கெட்டவன் ஏத்துக்காதேங்கிறார். ஹனுமான் ஒருத்தர் மட்டும் நல்லவன் ஏத்துக்கோங்கிறார். ராமன் தீர்ப்பு சொல்ல போறான், புன்னகை வழியாக தீர்ப்பு சொல்கிறான். யுத்தஸ்பந்தம் 4வது ஸ்லோகம். சாது ராவண சோதரோ ரகுபதே தஸ்மாத் ச பல்யோஹினஹ சேத்தம் வாதினி மாருதஸ்ய கமணேஹே வித்யாஜனிப்யாம் சுதே ஈத்ருக் துஷ்ட நிதானதோ நயபதே சாத்யம் கதம் சாதயேத் நிர்துஷ்டம் கபிரித்யபூத் தவ ததா வக்த்ரே கிம் ஏதத் ஸ்மிதம். இப்போ ஹனுமான் சொல்றாராம், சாதுஹு, இவன் ரொம்ப நல்லவன். ராவண சோதரோ ரகுபதே, ரகுபதியே ராமா, இவன் ராவணனுக்கு தம்பியா இருக்கலாம், ஆனா இவன் பர்சனலா நல்லவன், நான் பார்த்தேன். தஸ்மாத் ச பால்யோகினஹா, அதனால இவனை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவனை காத்தே தீர வேண்டும், ஏன்னா அவன் நல்லவன். நல்லவனா நாம கைவிட்டுடக்கூடாது, ஏத்துக்கணும்னு ஹனுமான் சொல்ல, இத்தம் வாதினி மாருதஸ்ய கமணேஹே, இவ்வாறு மாருதி, அதாவது மாருதன் என்ற வாயுவின் மகனாகிய ஹனுமான் மாருதி சொன்னவாறே, வித்யாஜனிப்யாம் சுதே, ஹனுமானுடைய அந்த பேச்சை கேட்டு, ஈத்ருக் துஷ்ட நிதானத்தோ நயபதே சாத்தியம் கதம் சாதயேத். ராமா, நீ சிரிச்ச, ஏன் சிரிச்சன்னா, தப்பான ஃபார்முலாவை வச்சு சரியான ஆன்சரை ஹனுமான் சொல்லிட்டானே நீ சிரிச்சேன்னார் வில்லூர் சுவாமி. புரியலையே, தப்பான ஃபார்முலாவை வச்சு சரியான ஆன்சரா புரியலையேன்னா, ராமபிரான் ஹனுமான்ட்ட சொன்னானா, என் திருவுள்ளத்தை நீயும் புரிஞ்சுக்கலையான்னு கேட்டானோ. ஹனுமான் கரெக்டா தானே சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கார், சாது ராவண சோதரோ ரகுபதே தஸ்மாத் ச பால்யோகினஹா, இவன் ரொம்ப நல்லவன் இந்த விபீஷணன், ராவணன் தம்பின்னு பார்க்காதீங்கோ, இவன் நல்லவன் ஏத்துக்கலான்னார். ஆனா ராமன் சொல்றானா, என் கருத்தை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னானோ. மற்ற வானரர்கள் கெட்டவன் ஏத்துக்க கூடாதுன்னா, நல்லவனான விபீஷணனை கெட்டவன்னு சொன்னா அது தப்பு. ஹனுமான் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, இவன் நல்லவன் ஏத்துக்கோன்னு தானே சொன்னார். அப்புறம் ஏன் ராமன் என் திருவுள்ளத்தை புரிஞ்சுக்கலன்னு சொல்றான்? அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. ராமனுடைய கருத்து என்னன்னு நாம பார்க்கணும். வானரர்கள் கெட்டவன் ஏத்துக்காதேங்கிறா, ஹனுமான் நல்லவன் அதனால ஏத்துக்கோங்கிறார். ராமனோ நல்லவனோ கெட்டவனோ காலில் விழுந்துட்டா ஏத்துக்கணுங்கிறான். ஏன்னா பெருமாள் திருவடியில போய் நாம விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தோஷம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். என் திருவடியில விழுந்துட்டான், அவனை நிச்சயம் ஏற்றே தீருவேன், இதுதான் பகவானுடைய கொள்கை. அப்போ பெருமாளுடைய ஃபார்முலா என்னன்னா, நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறது ஃபார்முலா. நான் ஹனுமான் சொன்ன ஃபார்முலா, இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கணும். ஆனா ஃபார்முலா தப்பா இருந்தாலும்
ஆன்சர் கரெக்டா வந்துருத்தான். விபீஷணனை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னா எஸ் ஏத்துக்கணும்ட்டார் ஹனுமான். ஹனுமான் சொன்ன ஆன்சர் கரெக்ட், ஆனா ஃபார்முலா தப்பு. அப்ப விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கூடாதா? ஆன்சர் என்னன்னு கேட்டா ஆம் ஏற்க வேண்டும். பதில ஹனுமான் சரியா சொல்லிட்டார். ஆனா அதுக்கு ஃபார்முலா என்ன? நல்லவனான்னு பார்த்து ஏத்துக்கணுமா, கெட்டவனா ரிஜெக்ட் பண்ணணுமான்னா அப்படி இல்லை. வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறது தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி ஹனுமான் போல வேற ஃபார்முலால போயிட்டார். இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கலான்னு. அதனால ராமன் என்ன யோசிச்சானா, ஈத்ருக் துஷ்ட நிதானத்தகா, நிதானம்னா ஃபார்முலான்னு அர்த்தம். துஷ்ட நிதானத்தகா, ஏண்டா தப்பான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நயபத்தே சாத்தியம் கதம் சாதையேத், ஆன்சரை மட்டும் கரெக்டா சொல்லிட்டானே, இது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சானா ராமன். ஏன்னா மேக்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, ஃபார்முலா தான் முக்கியம், கரெக்டான ஃபார்முலாவை போட்டாதான் சம்முக்கு கரெக்டான ஆன்சர் வருங்கிறாங்க. ஆனா ஹனுமான் என்ன பண்ணான், தப்பான ஃபார்முலாவை தான் போட்டான். இவ்வளோ நவவியாக்கரண பண்டிதனான ஹனுமான் கடைசியில ஃபார்முலால தப்பு பண்ணிட்டான். ஃபார்முலாவை தப்பா சொல்லி, அதாவது இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கலான்னு சொல்லி, கடைசியில என்ன பண்ணிட்டான், ஆன்சர் ஆனா கரெக்டா சொல்லிட்டான். இது எப்படிரா இவனுக்கு சாத்தியமாச்சுன்னு ராமன் யோசிச்சானோ. அப்படி யோசித்து நிர்துஷ்டம் கபிரித்யபூத் தவததா வக்திரே கிமேதத் ஸ்மிதம், ஹனுமானுடைய இந்த செயலை பார்த்து ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே, அதைத்தான் இப்போது வடுவூரில் நீ காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா, ராமனுடைய திருவுள்ளம் நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறது. ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்டார், நல்லவன் அதனால ஏத்துக்கலான்ட்டார். அதனால ராமன் என்ன சொன்னான்னா, ஃபார்முலா நீ தப்பு பண்ணிட்ட, வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறதான் ஃபார்முலா, நீ நல்லவன் என்பதால் ஏத்துக்கணும்னு ஃபார்முலாவை மாத்தி சொல்லிட்ட. ஆனா ஆன்சரை பொறுத்தவரை விபீஷணனை ஏத்துக்கணும், தேர்ஃபோர் விபீஷணனை ஏத்துக்கணும். ஆன்சர் மட்டும் கரெக்டா எழுதியிருக்க, ஃபார்முலா தப்பா போட்டு ஆன்சர் எப்படிரா கரெக்டா எழுதின? அப்போ ஒரு பக்கம் நவவியாக்கரண பண்டிதன் ஃபார்முலால தப்பு பண்ணலாமா, ஆனா அதே சமயம் தப்பான ஃபார்முலாவுக்கு கூட சரியான ஆன்சர் வருமா? இதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்போ 3 விஷயம். ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா இதுதான். ஹனுமான் அவருக்கே அதான் சொல்றோம் பாருங்க, யானைக்கும் அடி செருக்கும்னு. அகைன் ஹனுமான கம்மியா சொல்றோம்னு அர்த்தமே இல்லை, தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஆனா ஆணைக்கும் அடி செருக்குங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பண்டிதரான ஹனுமான் கூட வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறதான் தர்மம். வேதத்துல சொல்லியிருக்கு, தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம்ன பிரதிப்பிரயச்சந்தி. ஒருவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவனாக இருந்தாலும் கூட காலில் விழுந்துட்டான்னா அவனை கொல்லக்கூடாது, அவனை ஏத்துக்கணும். அதுதான் தர்மம். அப்போ அத்தனை படிச்ச ஹனுமான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரே, ஆனா ஃபார்முலால தப்பு பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாரே, அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான். அதான் ஈத்ருக் துஷ்ட நிதானத்தோ நயபதே சாத்தியம், அப்படி ஹனுமான் பண்ணிட்டானேன்னு சொல்லி அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். இதான் புன்னகைக்கான காரணம். ஏன்னா இப்படி வருமான அடியன் யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் தான் புரிஞ்சுது. அடியனுக்கு +2ல அந்த மாதிரி ஆச்சு. மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 5 மார்க் கேள்வி, அதுக்கு நாங்கள் அடியன் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன். ஒவ்வொரு கணக்கும் போடும்போது கிவன்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரில் கொடுத்ததெல்லாம் ஒரு ஹெட்டிங் போட்டு கிவன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எழுதிடுவேன். டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த கொஸ்டினையே எழுதுவேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா போடணும்னு சொல்லி அதை தனியாக பிளாக் இங்கில் எழுதி அதை ஆரஞ்சு கலரில் அதுக்கு ஒரு கட்டம் கட்டுவேன். அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு கீழே ஆன்சர்னு ஒரு ஹெட்டிங் போட்டு ஆன்சர் போடுவேன். ஏன்னா நம்ம நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணுறதை விட இப்படி ப்ரெசென்ட் பண்ணால் எக்ஸாம் பேப்பர் இன்னும் அப்பீலிங்காக இருக்குமே. அதனால கிவன், டு ஃபைண்ட், ஃபார்முலா, சொல்யூஷன், ஆன்சர் அப்படி போட்டுன்னு வருவேன். இதில் என்ன பண்ணிட்டேன், நாம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் 5 ஹெட்டிங்கெல்லாம் போடுறேங்கிற பேரில் ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலாவை தப்பாக எழுதிட்டேன். ஆனால் பின்னாடி அடுத்த ஸ்டெப் சொல்யூஷன் எழுதும் போதெல்லாம் கரெக்டான ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் தப்பாக போட்டேன். அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணிட்டார், பின்னாடி மேக்ஸில் வந்து எனக்கு 200க்கு 195 தான் வந்தது. 5 மார்க் எங்கடா போச்சுன்னு அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்தா ஃபார்முலா தப்பாக இருக்குங்கிறதுனால கரெக்டான ஆன்சர் போட்டாலும் மொத்த சம்மையுமே அடிச்சு அதுக்கு 0 மார்க்குன்னு போட்டார். அப்போ தான் எங்கள் டீச்சர் சொன்னாங்க, மேக்ஸில் எப்படின்னா ஃபார்முலா கரெக்டாக போட்டு 2 ஸ்டெப்பு எழுதினா அதுக்கு ஸ்டெப் மார்க்காவது உண்டு. ஆனால் ஃபார்முலாவை தப்பாக போட்டால் ஆன்சரே கரெக்டாக வந்தாலும் மார்க் கிடையாது. இதுதான் மேக்ஸில் ரூல். அப்போது ஃபார்முலாவை கரெக்டாக போட்டு 2 ஸ்டெப்பு வரைக்கும் கரெக்டாக வந்து பின்னாடி தப்புன்னா 2 மார்க் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஃபார்முலாவில் தப்புன்னா ஆன்சரே கிடைக்காது. ஆனால் ஹனுமானுக்கு எப்படின்னா ஃபார்முலாலேயே தப்பு பண்ணிட்டார், ஆனால் கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடுத்து. அதனால தான் ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா, அதுதான் ராமன் சொன்ன சரம ஸ்லோகம். ராமன் சொன்ன வார்த்தை, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே
அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மமா. இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும், ஆணா இருக்கணும், பெண்ணா இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், பணக்காரன் ஏழை, எந்த வேறுபாடும் கிடையாது. எந்த மொழி பேசுபவரோ யாராக இருந்தாலும் பகவான் தான் கதி என்று புரிந்து கொண்டு அவனையே வேண்டி அவன் திருவடியில வந்து ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், அவன் யாரா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா உயிர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு நான் அபயம் தருவேன், இதுதான் என்னுடைய உறுதியான விரதம்னு ராமன் சொல்றான். இதுக்கு அப்படியே தமிழாக்கும் சுவாமி வேதாந்த தேசிகன் கொடுத்திருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன், இதுதான் ஓதும் இருக்காலும் எழில்முனிவன் நினைவினாலும் இவை அறிந்தார் நினைவுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்றென்று நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதனால மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம். ராமன் சொல்றான், நண்பன்னு பேர் வச்சுன்னு என்கிட்ட வந்தாலும் சரி, அவன் வந்துட்டான்னா, நல்லவன் கெட்டவன்கிற விசாரமே கிடையாது, என் காலில் வந்து ஒருத்தன் விழுந்துட்டான்னா எக்காரணம் கொண்டும் அவனை கைவிட மாட்டேன். அவன்கிட்ட 1000 தோஷம், நீ சொன்ன தோஷம், சொல்லாத தோஷம், ராவணன்ட்ட உள்ள தோஷம், எத்தனை தோஷம் இருந்தாலும் காலில் விழுந்தவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். இதுதான் ராமனுடைய திருவுள்ளம். சரணாகதிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். அதனாலதான் அதுக்காக நாம பாபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இதுவரை எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் விட்டுடுவோம். இந்த நிமிஷம் ராமனே கத்தின்னு அவன் திருவடியில சரணாகதி பண்ணான், அத்தனையும் மன்னித்து நம்மை 100க்கு 200% ராமன் ஏற்றுக்கொள்வான். அதுதான் இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி. இனி 3, இதை ரசிக்கும் அன்பர்களுக்கு என்ன பலன்னா, நிச்சயமாக நம்மை ராமன் கைவிடாது காப்பான். அதனால நம்மளை கைவிடுறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அவசியம் ராமனே ரட்சகனாக இருந்து நம்மை காப்பான். அவ்வாறு காக்க வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். சாது ராவண சோதரோ ரகுபதே தஸ்மாத் ச பல்யோகினஹ சேத்தம் வாதினி மாருதஸ்ய கமணேஹே வித்யாஜனிபியாம் சுதே ஈத்ருக்துஷ்ட நிதானதோ நயபதே சாத்தியம் கதம் சாதயேத் நிர்துஷ்டம் கபிரித்யபூத்தவ ததா வக்திரேகி மேத்தத் ஸ்மிதம் என்று சொல்லி வருவோம். ராமன் ரட்சகனாக இருந்து நிச்சயம் நம்மை காப்பான். உறுதியோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.